ஆதிரை கொடுத்திருப்பாங்க. இதுல எஃப்ஜே அண்ட் ஆதிரை விஷயத்துல ஆதிரை இஸ் மோர் ரெஸ்பான்சிபிள்னு சொல்றேன். பிகாஸ் ஷி நோ ஹிம் அவுட் சைட். வெளியிலயே பார்த்துட்டு அவனை வந்து ஒரு இம்ப்ரெஸ் ஆகி உள்ள வந்து பார்த்ததும் அவங்க பழகணும்னு நினைச்சு பழகியிருக்காங்க. ஸோ இட்ஸ் ஹர் மிஸ்டேக். அண்ட் ஆதிரை வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட். ஐ டூ அக்ரி தட். பட் எஃப்ஜேவை விட ஆதிரை இஸ் மோர் ரெஸ்பான்சிபிள்னு நான் சொல்லுவேன். இதுல ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதாவது நீங்க சாதிக்க போறோம், நாங்க வந்து மிகப்பெரிய உயரத்துக்கு போறோம் அப்படின்னு கதை சொல்லிட்டு வர்றீங்க. உள்ள வந்துட்டு உங்களுக்கு ஓகே, யூ நீட் சம் ஒன், யாராவது ஒருத்தர் வேணும் தான். அதுக்காக வந்து அதையே ஒரு கண்டென்ட்டா மாத்தி பண்றது அப்படின்றது இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஃபைன். அதைத்தான் பண்ணாங்க ஆதிரை. காட் அவுட். அண்ட் வியனாக்கு வந்து நிறைய கரெக்ட் பண்ணியிருக்காங்க. விக்ரம் ஹஸ் டன் இட் ஆக்சுவலா. அந்த பொண்ணோட கேம் பிளேயை வந்து மாத்தி விட்டது விக்கல்ஸ் விக்ரமும் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்காரு. பட் சி ஹாஸ் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி, நோ அதர் ஆப்ஷன். ஏன்னா தே ஆர் அடல்ட்ஸ், குழந்தைங்க கிடையாது. நம்ம போய் பின் பாயிண்ட் பண்ணி அவங்க வந்து இவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டாங்க, அவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டாங்க, அப்படி கிடையாது. தே ஆர் அடல்ட்ஸ், தே ஹாவ் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. எஃப்ஜே மேல மட்டும் இந்த ஹேட் ஸ்ப்ரெட் ஆகுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. எஃப்ஜே மேலேயும் நீங்க எந்த அளவுக்கு குற்றச்சாட்டு வைக்கிறீங்களோ அதே குற்றச்சாட்டை நீங்க வேணா மேலேயும் வைக்கலாம். they both are responsible, bro. இந்த ஆக்டுக்கு they both are responsible. நம்மளுக்கு ஏன் அவன் மேல கோவம் வருதுன்னா, யூ நோ ஹூ ஹி, அவ யாரு உனக்கு எல்லாம் தெரியும். பாத்துட்டேன் அகைன் அண்ட் யூ ஆர் கோயிங் அண்ட் ஃபாலோயிங் இன்டு தட்னா, அது தெரியுது அவளுக்கு தப்பு பண்றோம். எங்க அம்மி கத்துவாங்க பார்த்தா அவங்க எல்லாம் தெரிஞ்சு பண்ண, அதனாலதான் நம்மளுக்கு அவன் மேல கோவம் வருது. இல்ல அது நமக்கு ஒரு பொதுவா ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அது வந்து நம்ம ஆம்பளை மேல கோவப்படுறதுன்றது ஒரு இயற்கையான ஒரு விஷயம். எனக்குமே அதான் வருது. ஏன்னா பாதிக்கப்படுறதுன்றது ஒரு பெண்ணுக்கு அந்த சமுதாயத்துல பாதிப்பு அதிகமா இருக்கிறதுனால எ மென் மஸ்ட் டேக் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. பட் ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்ற சமம் தட்டுல நம்ம வச்சு பேசுறோம் அப்படிங்கிறப்போ நம்ம ரெண்டு பேரையும் தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ப்ரொக்ரெசிவான ஒரு சொசைட்டியா நம்ம முன்னேறி இருக்கோம்னு நான் நம்புறேன். ஏன்னா இங்க ஆணுக்கு பெண் கடவுள் படைத்த அந்த ஆண் பெண்லாம் இல்ல சியான் ப்ரோ. இல்ல ஆண் இல்ல பெண்ணே இங்க கொண்டல. இங்க என்ன இல்ல 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 சொல்றோம்னா, யூ ஹவ் சீன் ஒன் ஹேப்பன். ஆதிரின்ற யா ஒரு யா பொண்ணு இந்த வேலையை பார்த்து போயிருக்குன்னு உனக்கு இருக்கு. அங்க ஒரு ஸ்ட்ரிப் கிளப் கமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கான். அவன் உன் அப்சல்யூட்லி மேலதான் பாஸ் அப்சல்யூட்லி பண்ணியிருக்கான். யா யா அதையும் தாண்டி நீ போய் பேசுவேன், நான் அவன்கிட்ட தான் போய் விழுவேன்னு சொன்னா என்ன பண்ண முடியும் தான் கேக்குறாங்க. நான் ஃபயர் விட்டுருக்கிறேன் ரசிகன். நான் ஃபயர் விட்டு அந்த பொண்ணுக்காக வீடியோ போட்டு பாருங்க, இப்படி ஒரு பொண்ணு இருக்கு, இந்த பொறுக்கியை போய் தட்டி கேட்டிருக்கு, எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சு ஸ்ட்ரிப் கிளப் டான்சர் நீ எப்படிடா சொல்லுவேன்னு கேட்டிருக்க அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு நான் ஃபயர் விட்டு வீடியோ போட்டிருக்கேன். ஆக்சுவலா அந்த வீடியோ கூட பெரிய ரீச் எனக்கு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அப்படி பேசின ஒருத்தங்கிட்டே போய் எப்படி அது முடியுதுன்னு எனக்கு புரியல. எப்படி அது பார்க்க முடியும்? உன்னை ஆக்வர்டான ஒரு சுச்சுவேஷன்ல ஒருத்தன் ஃபீல் பண்ண வச்சிருக்கான். பிகாஸ் யூ நோ ஒய். ஏன்னா அவங்க வந்து ஒரு க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்ல இருக்காங்க. அந்த பொண்ணு வெளியில இருந்துச்சுன்னா கதையே வேற. திஸ் வுட் ஹவ் நெவர் ஹேப்பன் ரசிகன். இதுதான் பிக் பாஸ் உடைய பியூட்டியே அதுதான். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே மறுநாள் காலையில நீ அவன் மூஞ்சில தான் முழிச்சு ஆகணும். அவனை பார்த்து 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 ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இயல்பா இருக்கக்கூடிய விஷயங்கள் அது. நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஈவன் நம்ம சொல்றோம்ல, இவ்வளவு வெளியே விமர்சனம் பண்றோம்ல, நம்ம போறோம் அப்படின்னா அங்க ஒரு பெண் இருக்காங்க அப்படிங்கிறப்போ நம்மளோட அட்டென்ஷனும் அந்த பக்கம் திரும்பும். இது இயல்பா நடக்கக்கூடிய விஷயம். வெளியிலன்றப்போ டாடா பாய் பாய், ஓகே ஃபைன், முடிஞ்சு, கேஸ் க்ளோஸ்ட். ஆனா உள்ளேங்கிறப்போ அப்படி பார்த்த எஃப்ஜேவே அழகா தெரிஞ்சிருக்கான் வியனாக்கு. ஸோ அதுதான் மேட்ரு. அண்ட் அண்ட் பாவம் அந்த பொண்ணு தான் பாதிக்கப்பட போகுது. ஏன்னா அவங்க வீட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இன்ஸ்டாகிராமே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் யூஸ் பண்ண விட்டாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுச்சு. அப்ப அந்த வீட்ல அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் இதை எப்படி எடுத்துக்குவாங்கன்னு நினைக்கும் போது தான் உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருக்கு. பேசுங்க. ஹாய் அபி, ஹாய் விக்னேஷ், ஹாய் ரசிகன், ஹாய் சேரன் ப்ரோ. உங்ககிட்ட தான் நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கு தான் நான் ஆக்சுவலி ஹேண்ட் ரைஸ் பண்ணது. நீங்க சொன்னீங்க இல்லையா, லைக் ஒருத்தர் வந்து பிடிக்காம போய் அந்த பாயிண்ட் வச்சதுக்கு அப்புறமும் ஒரு ஆணும் பெண்ணும் டெய்லியும் அந்த முகம் பார்க்கும்போது அந்த ஃபீல் வர்றது ஆட்டோமேட்டிக்கா அது நடக்கும் அப்படின்னு. பட் இது ஆட்டோமேட்டிக்கா நடந்தா அங்க கேள்வியே கிடையாது. இது ஆக்சுவலி இது தொடங்குறதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஐடியா கொடுப்பாரு, இந்த மாதிரி நீ போய் பண்ணு, பேசு, பழகு அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் தான் அங்க இருந்து தான் இது ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அது வேற ட்ராக் மாதிரி போகும்னு பார்த்தா அதுக்கப்புறம் இது இப்போ ஒரு சீரியஸ் கண்டென்ட்டா போயிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா தட் வாஸ் அ வெரி குட் கொஸ்டின். விக்ரம் வந்து அதை தேர்ட் வீக்ல சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன்.
அதுவும் எஃப்ஜேவை ஸ்பெசிஃபை பண்ணி சொன்னாரான்னு தெரியாது. 2 பேருக்கு நடுவுல வந்து மோதல்ல தான் ஆரம்பிக்கும். 2 பேரும் எக்ஸ்ட்ரீம்லி ஆட்டிட்யூடா இருப்பாங்க. ஆனா, அவங்களுக்கு நடுவுல வந்து காதல் அப்படின்னு ஒரு விஷயம் கிரியேட் ஆகும். அப்படிங்கிறப்போ வியன்னா எப்படி எடுத்துக்கிட்டான்னா, அது எஃப்ஜேவா எடுத்துக்கிட்டா. எஃப்ஜேக்கும் நமக்கும் நடுவுல சண்டை தானே வந்துச்சு ஆரம்பத்துல. ஓகே. அப்போ இப்படிதான் ஆரம்பிக்கும் போல இருக்கு. அப்படின்னு கூட அந்த பொண்ணு மிஸ்ஜட்ஜ் பண்ணியிருக்கலாம். மிஸ்டேஜ் இல்ல ப்ரோ. பேர அண்ட் சொல்லியே சொல்லுவாரு அவரு. ஆதிரை போயிட்டா. இப்ப வந்து ஓ! அந்த கன்டென்ட் அப்படியா? ஓ! எடுங்கன்னு சொல்லியே எஃப்ஜேவ சொல்லுவாரு. லவ் பண்ணு. ஆமா, ஆமா. எஃப்ஜேவ லவ் பண்ணுன்றப்போ இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கலாம். நம்ம ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு சர்வே பண்ணணும். ரொம்ப நாள் இந்த வீட்டுக்குள்ள சர்வே பண்ணணும்னா, வி நீட் டூ டூ சம்திங். அப்போ நம்ம வந்து எஃப்ஜேவோட சேர்ந்து டிராவல் பண்ணும்போது அது ஒர்க் அவுட் ஆகும்னு நெனைக்கிறாங்க. எல்லாருக்கும் என்ன யோசனைன்னா, கவின் லாஸ்லியா மாரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா, அது ஆடியன்ஸால கொண்டாடப்பட்டுருச்சுன்னா, சோ அந்த ஒரு ஆசை தான். சோ அதாவது அததான் பண்றாங்களே தவிர, அண்ட் இன்னொரு விஷயம் நான் சிம்பிளா திரும்ப திரும்ப சொல்ற ஒரே விஷயம், நீங்க லவ்வோ, ஒரு அண்ணன் தங்கச்சி ரிலேஷன்ஷிப்போ, அது வந்து இயல்பா கிரியேட் ஆகும்போது, அது உண்மையிலேயே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஆனா கன்டென்ட்டுக்காக அப்படின்னு ஒண்ணு கிரியேட் ஆகுது தெரியுமா? அது கண்டிப்பாக ஆடியன்ஸால ரசிக்கப்படாது. நீங்க ஏன் வியன்னா அண்ட் எஃப்ஜேவோட விஷயத்த நீங்க வந்து கன்சியூம் பண்ண முடியல நம்மளாலன்னா, அது ரொம்ப ஆர்ட்டிஃபிஷியலா இருக்கு. அது வந்து வியனாக்கு வந்து எஃப்ஜே மேல உண்மையான ஃபீலிங்ஸ் மாரி எனக்கே தோணல. ஆக்சுவலா பட் அட் த சேம் டைம் அந்த வீட்டுக்குள்ள அந்த வயசுல இருக்க 2 பேருக்கு நடுவுல அது நடக்கிறது வந்து இயல்பு தான். ஏன்னா 100 டேஸ்ங்க. நாட் ஜஸ்ட் அ ஸ்மால் நம்பர். ரொம்ப பெரிய நம்பர் அது. 3 மந்த்ஸ் பிளஸ் 4 ஆல்மோஸ்ட் 3 1/2 மந்த்ஸ். யோசிச்சு பாருங்க நீங்க. அப்போ அது அது வந்து என்ன சொல்றது? மனிதனா, ஹியூமன் பீயிங்கா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அதுக்கு வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அந்த வீடு ஒண்ணு பண்ணும். நான் நெறைய டைட்டில் வின் பண்ணிட்டு வந்த ஒரு சில பேர்ட்டலாம் நான் பேசியிருக்கேன். சீசன் 6 டைட்டில் வின்னரோடலாம் பழகக்கூடிய சான்ஸ் கிடைக்கும்போது, அவர் எனக்கு சொன்னது, "நம்ம வெளியில இருப்போம். உள்ள போம்போது அது வேற மாரியா இருக்கும். நம்மளால அத ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். அந்த வீடு ஒண்ணு பண்ணும்னு" சொல்லுவாங்க. அதுதான் வியனாக்கும் நடக்குது, எஃப்ஜேக்கும் நடக்குது. தப்புன்னு தெரியுது. அது இருந்தும் செய்றாங்க அப்படிங்கிறப்போ, அது தவிர்க்க முடியாதுன்னு சொல்றேன் நானு. ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா, இதுல விக்ரம் வந்து ப்ளேம் பண்ணலாமா, பண்ணக்கூடாதான்னு எனக்கு தெரியல. விக்ரம் 1000 சொல்லலாம். ஆனா சொல்றதெல்லாம் போய் கேட்கணுன்ட்டு வியன்னாக்கு வந்து இது கிடையாது ஒண்ணு. இன்னொன்னு வந்து வியன்னா வந்து அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி பண்ணக்கூடிய டைப் மாரி அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிக்கல ஆரம்ப கட்டத்துல. ஸோ அதனால நான் அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் வந்து நான் விக்ரம்க்கு சொன்னதுனால இருந்தது அப்படிங்கிறது. இன்னொன்னு நான் என்ன நினைக்கிறேன்னா, பர்சனலாவே வியன்னாவை வந்து அவங்க என்னதான் இண்டிவிஜுவல் பிளேயரா இருந்தாலும் பாயிண்ட்ஸ் கரெக்டா வைக்கிறாங்க அப்படின்றது இருந்தாலும் பெரிய அளவுல அவங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஸ்கோப், ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்ற அளவுக்கு ஒரு ஸ்கோப் கிடைக்கல. வீக்கெண்ட்ல எப்பயாவது ஒரு தடவை தான் வந்து ஓகே நீங்க இண்டிவிஜுவல் பிளேயர் நல்லா பண்றீங்க வியனா, நல்லா பாயிண்ட் சொல்றீங்க அப்படின்னு வருது. ஸோ ஷி வாஸ் லுக்கிங் ஃபார் தட் கைண்ட் ஆஃப் அன் அட்டென்ஷன். அந்த வீட்டுக்குள்ள தான் ஃபோக்கஸ் லைட்ல வரணும் அப்படின்றது. அது அவங்களால சண்டை போட்டு கத்தி டிராமா பண்ணி அழுது என்னோ பண்ணி பார்த்தாங்க. அதுல எல்லாம் வரல அவங்க. ஸோ ப்ராபப்ளி பெஸ்ட் ரூட் இதுதான் அப்படின்னு சொல்லி அவங்களும் பாக்குறாங்கல்ல. இந்த பக்கம் பாரு, அரோரா இவங்க எல்லாத்தையும் கிண்டல் பண்றது இது பண்றதையும் பாக்குறாங்க. ஸோ அது மாதிரி அவங்களுக்கு மைண்ட் வந்து ஓகே நம்ம இப்படி போவோம் அப்படின்னு கூட அது அவங்களா வாலண்டியரா எடுத்த சப்ஜெக்டா கூட இருக்கலாம். வாலண்டியரா எடுக்கும்போது துஷார் எடுத்திருந்தா அவன் வாழ்க்கையை காப்பாத்திருக்கலாம். இந்த பொண்ணு தப்பிச்சிருக்கலாம்ல. எனக்கு அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. இது ஒரு நல்ல கேள்வி. ஆனா இது என்கிட்ட பதில் இல்லை. அந்த காம்போ நல்லா இருந்துச்சுங்க. நல்லா ஃபன் பண்ணிட்டு ஜாலியா தான் இருந்தாங்க அவங்க. யோசிச்சு பாருங்க. அது கூட கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரியா இருந்திருக்கும் இந்த எஃப்ஜேவோட கம்பேர் பண்ணும்போது. ஆனா நான் எத வேணா மன்னிச்சிருவேன். ஒரு ஆங்கிள்ல வந்து ஏதோ பானா காத்தாடி சமந்தான்னு சொன்னான் பாருங்க. புரியல. என்னால நான் வந்து அங்கதாங்க நானே டென்ஷன் ஆனேன். ஏன்டா இந்த டேய், முடி மனசாட்சின்னு ஒண்ணு இருக்காடா உனக்கு. இல்ல எப்படிப்பட்ட பேரழகி வியனா, அந்த பொண்ணு போய் இந்த பிளாஸ்டிக் மூஞ்சி சமந்தாவோட வந்து ஒப்பிட்டு பேசிட்டானே! அப்படின்னு வியனா உங்களுக்கு ஆர்மில அது இருக்கிறவன்லாம் வேறயா? ஃபயர் விட்டுட்டு இருப்பான். நான் சொல்லல. ம். வியனா ஆர்மில இருக்கிறவன் சொல்லிட்டு இருப்பான். எங்க ஆள் தான்டா அழகு. சமந்தா பிளாஸ்டிக் வியானா மூஞ்சிடான்னு ஆர்மியை சொல்லிட்டு காலி இருப்பானுங்க. பண்ணிட்டு வெளில வந்துட்டு இருக்காங்க. நீங்க என்ன வியானா ஆர்மியில இருக்க சொல்லிட்டு இருப்பான். அந்த ஆர்மியில இருக்கவங்க பாதி பேர் வெளில வந்துட்டாங்க. ராஜு ஒரு பார்த்தேன். வாரமா பாத்தீங்க. ஏன் ப்ரோ பார்த்தேன். அமிர்தினுக்கு வந்து நம்ம வரானா பாத்தீங்க? தலைவன் இந்த பக்கமே வரமாட்டான். பேசுக்கு வாடான்னா அதெல்லாம் வரமாட்டேன்ட்டான். அந்த நிலைமையில போயிட்டு இருக்கு அவங்களுக்கு. ரசிகன் ஓப்பனா சொல்லவா? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ஆதிரையை வந்து இங்க எப்படி வந்து அவங்க கேம் பிளானுக்காக எடுத்தாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, அதே கேம் பிளானுக்காக தான் வியனாவும் எடுத்திருக்காங்க அப்படின்றதுதான் நான் நினைக்கிறேன். சோ அதனால நம்மளால அன்பார்ச்சுனேட்லி இந்த வாரம் எஃப்ஜேவை அனுப்ப முடியாது. அடுத்த வாரமா அவன் கேப்டன் ஆகி அவனை அனுப்ப முடியாம கூட போலாம்.
யோசிச்சு அதனால பாருங்க, பெஸ்ட் ஃபுல்லா கேப்டன் வந்து ஆகிட்டே இருந்தா என்ன பண்ணுவீங்க? பெஸ்ட் வியனாவை அனுப்பிடலான்ற. இல்ல ஆக்சுவலா என்னோட தாழ்மையான கருத்து என்னன்னா, தே ஆர் அடல்ட்ஸ். அவங்க பழகுறதை யாராலையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. ஈவன் அது நம்ம லாவே நினைச்சாலும் பண்ண முடியாது. அவங்க நினைச்சா தாராளமா பழகலாம். ஆனா அது மக்களால ரசிக்கப்படுதா அப்படிங்கிறது தான் கேள்வி. பெரும்பாலான மக்கள் அதை ரசிக்கலங்கிறப்ப 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வெளியில வந்துதான் ஆகணும். சீசன் 8ல என்ன நடந்திருக்குன்னா, இதே மாதிரி 2 பக்கமும் அந்த ஒரே வண்டியில 2 மாட்டை பூட்டி ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ண விஜே விஷாலு டாப் 3ல வந்துட்டான். ஆனா அவனை நம்பி பழகுன பொண்ணுங்க 2 பேரும் எவிக்ட் ஆகி வெளில வந்துட்டாங்க. அதே மாதிரிதான் நான் வந்து எஃப்ஜேவையும் பாக்குறேன். கமருதீனை பாக்குறப்ப எனக்கு பயமா இருக்கு. ஐயோ விஜய் பார்வதி ஆரோராவும் முன்னாடியே வெளில வந்துட போதுங்க. இவன் போயிட போறான் டாப் 3க்கு. போன சீசன்ல விஜய் விஷால் போன மாதிரி அப்படின்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு விஜய் விஷால் கோட்டா நான் எஃப்ஜேக்கு தான் தர்றேன். எனக்கு வந்து கம்பு அப்படியா? அடிச்சிடலாம்னு தோணுது. அப்படியா? ஓகே ஓகே. ஆறு எடுத்துட்டு போயிருவான்னு நினைக்கிறேன். யா இல்ல ஆக்சுவலா அதான் இப்போ கமருதீனுக்கு ஒரு சப்போர்ட் வந்து அவன் வந்து ஒரு 85-90 டேஸ் வரான்னு அவனுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும். அந்த சப்போர்ட் சிஸ்டம் வந்து அது பாருக்கு வந்து அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். இப்போ இப்படி திவாகரோட சப்போர்ட் இது வந்து பாருக்கு அட்வான்டேஜ் தான் ஒரு சம் ஃபார்ம்ல நான் சொல்றேன். திவாகர் வந்து உள்ள இருந்து வெளியில போனதுக்கு அப்புறம் திவாகரோட சப்போர்ட் வந்து எப்படி பார்வதிக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சோ அதே மாதிரி கமருதீன் இருந்து வெளியில போறது வந்து அது கண்டிப்பா பார்வதிக்கு ஆதரவா தான் மாறும். கமருதீனை சப்போர்ட் பண்ண ஒரு தரப்பு வந்து கண்டிப்பா பார்வதியை தான் ஆதரிப்பாங்க. சோ அப்படிதான் போகும். லெட்ஸ் see பார்க்கலாம். வாங்க விக்னி சொல்லுங்க. ஹலோ, யார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தாங்க? விக்னி ரேஸ் பண்ணிருக்காங்க, அதான் கேட்டேன். விக்னி பிரகாஷ் தான் ஹேண்ட் ரைஸ் எனக்கு பண்ணிருக்காரு. காமிக்கலையே. பிரகாஷ் தான் ஹேண்ட் ரைஸ் எனக்கு பண்ணிருக்காரு. காட்டுது. சரி ஓகே பண்ணுங்க, பேசட்டும். பிரகாஷ் பேசுங்க, அதுக்கப்புறம் நல்லா பேசுங்க. ஃபர்ஸ்ட் பிரகாஷ் பேசுங்க. ப்ரோ அவர்கிட்ட நாளைக்கு வந்து ஒன்று வந்து வியானா வந்து ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வருவாங்க ப்ரோ. ரெண்டாவது யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து. அந்த என்ன ப்ரோ கேக்குறீங்க? இல்ல நாளைக்கு வந்து ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்கல்ல. ஆமா ஆமா. அதுல வந்து ஒன்னு வந்து வியானா கண்டிப்பா வந்துருவாங்க அந்த ஜெயிலுக்கு போறது. அது ஒண்ணு வியானா. ரெண்டாவது யார் வருவாங்கன்னு சொல்லி கேட்டுருந்தேன் ப்ரோ. ரெண்டாவது வந்து ரம்யா. எனக்கு என்னமோ நான் 1 hour எபிசோட் தான் பாக்குறேன். ரம்யா வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டா எதுவும் பெருசா பண்ண மாதிரி எனக்கு நான் பார்க்கல ப்ரோ. ஆக்சுவலா வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டா வந்து நம்ம ஒரு நம்பர் 1 ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல மிஸ்chievous ஸ்டூடெண்டா இருக்கலாம், குறும்பு பண்ணக்கூடிய நபரா இருக்கலாம், லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்டா இருக்கலாம், நிறைய திறமைகள் இருக்கக்கூடிய நபரா இருக்கலாம், படிக்கக்கூடிய நபரா இருக்கலாம். எப்படி ஒரு நபராவுமே எனக்கு ரம்யா தெரியல. ரம்யாவை நான் பார்க்கவே இல்லை. அவங்க வந்து ஒரு பெருசா அவங்க உட்காந்துருந்தாங்க ஃப்ரண்ட் டெஸ்க்ல. அதுக்காக அவங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்னு எடுத்துக்க முடியாது. அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரு டான்சரா, நான் ஒரு டான்சர், நான் டான்ஸ் ஆடுவேன், அது மாதிரி ஏதாவது பண்ணிருக்கலாம். அவங்க எதுவுமே பண்ணல. சோ இட் ஹாஸ் டு பி ரம்யா தான் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஆனா சொல்ல மாட்டாங்க, அன்பு கேங் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்ல. பட் ரம்யா, ஃபார் மீ ரம்யா இஸ் தி worst performer this week. ஓகே thank you. லாலா பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நாளைக்கு ஏதோ சம்பவம் லோடிங் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்களே, என்ன சம்பவம் ஏதாவது க்ளூ கொடுக்க முடியுங்களா? போட்டது யாருன்னு சொல்றீங்களா? ரசிகன் போட்டிருந்தாரு. அப்புறம் அந்த ஜாய் மைக்கேல் அது ஆமா எங்க நான் போட்டேன். அப்புறம் ஜாய் மைக்கேல் போட்டிருந்தா அப்படியே நாளைக்கு டுமாரோ இது அப்படின்னு அவர் போட்டிருக்காரா? ஆமா, எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு அப்படின்னு யாருன்ட்டு. அப்புறம் நான் போடுறேன் போஸ்ட். ஏங்க அவர் சம்பவம் லோடிங்னு போட்டது வேற ஏதாவது வெளியில ஏதாவது சம்பவம் பண்ணுவாரா இருக்குங்க. பிக் பாஸ் பத்தி எல்லாம் அவர் போட மாட்டாரு. சம்பந்தமே எல்லாம் போட்டு வச்சிருப்பாரு. விடுங்க, நாளைக்கு நடக்கிற ஸ்கூப் எல்லாம் போட மாட்டாரு. அவரு வெளியில வேற ஏதாவது கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருப்பாரா இருக்கும். அதுக்காக சம்பவம் லோடிங் போட்டிருப்பாரு. இல்லைங்க, அவரோட ரீசன்ட் இது போய் பாருங்களேன். அவர் என்ன அப்படியே முன்னாடி ரிவ்யூருங்கெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடியே அப்டேட் கொடுக்கறது நான் தான் எக்ஸ்பர்ட் அப்படின்னு அப்படின்னு அவரே சொல்லிட்டு அப்படின்னு அவரே சொல்லிருப்பாரு. அதனால அது உண்மை இல்ல. அதனால அழிச்சிருங்க அதெல்லாம்.
ஓகே. அது இப்ப இந்த உண்மையிலே வியானா மேட்டருக்கு வியானா எப்படின்னாங்க, ஆரம்பத்துல ஒரு 3 வாரம் எஃப்ஜேவை தான் போட்டு தாக்கிட்டு இருந்தா. ஆ, விஜய் சேதுபதி முன்னாடியும் வந்து பளிச்சு பளிச்சுன்னு பாயிண்ட் சொல்லிட்டு இருந்தா. அப்ப ம். திணறுவான். எஃப்ஜே திணறிட்டு இருந்தான். அப்புறம் ஸோ பிளான் பிளான் பண்ணான். பண்ணிட்டான். கொஞ்சம் கொஞ்சமா ம். அப்படியே இது பண்ணி அவள அப்படியே ஆஃப் பண்ணிட்டான். இப்ப இந்த 2 வாரமா அவன பத்தி அவன் அந்த பால் மேட்டர்ல கூட எதுவுமே அவன் தப்பா அவள பேசல. இன்னைக்கு ம். வரைக்கும் ஐயோ! இன்னைக்கெல்லாம் ரொம்ப பயங்கர கேவலமா இருக்குது. பார்க்கவே முடியல லைவ். ஃபுல்லா அவளே எடுத்துக்கிட்டா. ஃபுல் அட்டென்ஷன் கிரியேட்டரா ரொம்ப மோசமா பண்ணிட்டு இருந்தா. எப்பா அவ மேலலாம் இருந்த ஒரு இதே போயிருச்சுங்க. கரெக்ட் தான். நம்ம வேணா ஈவிபி முன்னாடி போய் போராட்டம் பண்ணுவோமா? அக்கா அந்த அளவுக்கு ஒருத்தர் இல்லக்கா. ஏன்க்கா நீ வேற சும்மா இருக்கா? பண்ணுங்க, எங்களால இந்த கண்டென்ட் பிடிக்கல அப்படின்னு. ஏங்க அவ ஒரிஜினலா இருந்தா அல்ல அவ ஒரிஜினலா இருந்தா நம்ம எல்லாம் பண்ணலாம். அவ அப்படியே நம்ம சவுண்ட் அப்படியே காப்பி பண்ணிட்டு சவுண்டுக்கு மேல காப்பி பண்ணிட்டு இருக்கிறா. சவுண்ட் வந்து யதார்த்தமா பண்ணனதை எல்லாம் இவ இன்னும் ஓவரா எக்ஸ்ட்ரீமா பண்ணிட்டு இருக்கா. செகண்டுக்கு செகண்ட் கேமரா பாக்குறா. அப்பா சாமி. இப்ப கூட ஒண்ணு பார்த்தாங்க 2 மினிட்ஸ் பேக். இந்த எடுத்து வச்சிருக்கேன் அதை. பொழுதன்னைக்கு எஃப்ஜே கூட உட்காந்து எனக்கு புரியவே அது மாட்டேங்குது சரியா. இந்த எஃப்ஜேக்கு என்ன அந்த வேற வேலை வெட்டியே இருக்காதா? இல்ல அந்த சாண்ட்ராவோட குறும்படம் போட்டாலும் போட்டாங்க. பல பேருக்கு கண்டென்ட் பைத்தியம் பிடிச்சிருச்சு. நம்மள இந்த மாதிரி ஏதாவது வீக்கெண்ட்ல பண்ணுவாங்களான்ட்டு உட்காந்துருக்குங்க போல. அப்படி இல்ல எதிர்பார்ப்பும் இல்லாம எங்க இவங்க சாண்ட்ரா குறும்படத்தை யோசிச்சு கடைசியில சபரி குறும்படத்தை வாங்க போறாங்க. என்னாச்சு? பேசுறீங்களா நபி? ஹலோ ஹலோ கேக்குதா? சொல்லுங்க சொல்லுங்க கேக்குது இப்ப. இல்ல அந்த குறும்படத்துக்காக ஏதோ கேக்குதா ஒண்ணு விஜய்? அதுவும் கண்டென்ட் பண்றேன். அதான் இவங்க வந்து சாண்ட்ரா குடும்பத்துக்கு ஆரம்பிச்சு கடைசியில சபரி குடும்பத்துல போய் முடிக்க போறாங்க ஒருத்தவனும். அவனுக்கும் குடும்பம் தானே அது? அது என்ன சபரி குறும்படம்? அது ஆமா. சபரி குடும்பம்னா அடிக்கிற குடும்பம். சாண்ட்ரானா இது எவன் யார் அடிக்க போறான்னு தெரியல. ஆனா அவங்க சபரியோட ஃப்ரெண்டு அந்த டைரக்டரோட கண்டுக்கல. ஆக்சுவலா ஒரு மேட்டர் தெரியுமா? இப்ப வந்து கானா வினோத் வந்து எத்தனை வாரமா நாமினேஷன்ல ரசிகன்? 2 வீக்ஸ் 3. விக்ரம் எடுத்த கேரக்டர் பத்தி கேட்கணும்னு நினைச்சேன். விக்ரம் எடுத்த கேரக்டர் நீங்க எப்படி அவர் ஏதோ ஹிட்லர் தயாரா? ஹிட்லர் மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்திருக்காரா? ஏதோ விட்லர்னு சொல்லிட்டு இருக்காங்களே அவரை. ஓ அது ஹிட்லரா? ஆமா ஆமா ஹிட்லர் ஹி இஸ் ரீப்ரசன்டிங் ஹிட்லர் மாதிரி இல்லையா இது பண்றான். ஏங்க எந்த கேரக்டர் எடுத்தாலும் பாருகிட்ட தான் போய் மோதுறாங்க. அங்கதான் வந்து இது பண்றாங்க. அவங்களுக்கு பாரு மட்டும் தான் தெரியுது. அவ கூட தான் போய் வம்போ. ஃபுல் ஹவுஸ் இஸ் பிஹைண்ட் ஹர். அவங்க இது பண்ணணும் அது பண்ணணும். ஐயோ வேற ஆளுங்களே இல்ல. பார்வை பண்ணா மட்டும் தான் கண்டென்ட்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. ஆமா. என்னடே அவ்வளவு பேர் இருக்கீங்க, எவனாச்சும் வேறாச்சும் உள்ளுக்குள்ள சண்டை போடுங்களேன்டா. எனக்கு அதான் இப்ப பாருங்க மறுபடியும் போய் உட்காந்து பேசிக்கிட்டு தான் இருக்கான் வியானா கூட. டேய் போய் வெசல் வாஷிங் அந்த வேலை எதுவுமே இல்லையா உனக்கு? எனக்கு அது புரியவே மாட்டேங்குது. இவன் எப்பவுமே சும்மாவே உட்காந்துருக்கான். இவனை எவனுமே கேள்வி கேட்க மாட்டாங்க. இந்த வாரம் கனியெல்லாம் வந்து எவிக்ட் ஆகலைன்னா கன்ஃபார்ம் டைவர்ஸ் தான். எஃப்ஜே வந்து ஒவ்வொரு கேர்ள்ஸா யூஸ் பண்ணி அனுப்பிட்டு இருக்கிறான். ஆதிரை, அப்புறம் வியானா, அப்புறம் இப்ப கனி, சொன்னீங்கன்னா அப்புறம் வந்து எல்லாரும் வந்து உங்களை திட்டுவாங்க. அது ரம்யா, அரோரா. ஒரு அம்மா மகன் ரிலேஷன்ஷிப்ப ஏங்க அது இன்னைக்கு டார்லிங் சொல்லிட்டாங்க. அம்மா மகனே இல்லையா, டார்லிங் சொல்லிட்டான். இன்னைக்கு ஈவினிங் அவ வியானா வந்து அந்த நீச்சல் குளத்துல உளுந்து எந்திரிச்சு போய் அவனுக்கு ட்ரெஸ் அவளுக்கு எடுத்து கொடுத்துட்டு கனிய கட்டி பிடிச்சு கழுத்துல கிஸ் பண்ணிக்கிட்டே வந்து டார்லிங் சொல்றான்.
ஓகே. நீச்சல் குளத்துக்கு அப்புறமா? சரி. இப்பதானே நடந்திருக்கு. இருக்கும். கிளிப் இருக்கும். நான் எடுக்குறேன். ஓகே. ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. பண்ணட்டும். இதுக்கு என்ன சொல்லி முட்டு குடுக்கலாம்னு நான் நாளைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் தட். அபி ஆனா அந்த வீடியோ எடுக்காம விட்டான் பாத்தீங்களா? எவனுமே போடல பாத்தீங்களா? அதான் மேட்ரு. இப்ப தெரியுதா அங்க என்னன்ட்டு. இப்ப நான் போய் தேடணும் அது எங்க போச்சுன்ட்டு. ஒரு நிமிஷம் ரசிகன். அபி ம். நீங்க அந்த விக்ரமோட கேரக்டர் பத்தி கேட்டீங்கல்ல, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? கொஞ்சம் சொல்லுங்களேன் கேட்கலாம். அப்படி ஃபீல் பண்றாங்களா? ஆமா, நான் சொல்றேன். சார்லி சாப்ளின் மாதிரி இருக்கு. அவ்வளவுதாங்க. என்னங்க யாரு? என்னங்க விக்ரம். எல்லாருமே சிம்பிளா சொல்லி முடிக்கிறீங்க. விக்ரமா? ஆமா, நான் இதை கொஞ்சம் பெருசா எதிர்பார்க்கிறேன். விக்ரமா? எஸ் விக்ரம். விக்ரம் கொஞ்சம் அங்கங்க பண்றது காமெடியா இருக்க மாதிரிதான் இருந்தது நேத்து இன்னைக்கெல்லாம். எனக்கு என்னன்னு தெரியல, கொஞ்சம் காமெடியா இருக்க மாதிரி இருந்து. இவ்வளவு ட்ரையா போனதுல அது கொஞ்சம் காமெடியா தெரியுதா என்னன்னு தெரியல. அதேதான் அபி. கரெக்டா புடிச்சீங்க. இவங்க வேற எல்லாம் ஒரு மண் பண்ண மாட்டாங்க. அதனால எல்லாமே நமக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் நல்லா மத்தவங்க தெரியும். பண்ற கிரிஞ்சுக்கு எனக்கு விக்ரம் பண்றது அங்கங்க சிரிப்பா இருந்தது. அதுவும் விக்ரம் அந்த மூஞ்ச உம்மனை வச்சுட்டு பண்ற அந்த இது எல்லாம் எனக்கு சிரிப்பு தான் வந்தது. இல்ல எப்படா இப்படி இருக்க நிஜமாவே அப்படின்னு. எனக்கு என்ன ட்ரை பண்றாங்கிறது தான் எனக்கு புரியல. ஒவ்வொரு வீக்கும் ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு தான் ஏதோ வந்து லைக் அவரோட ஃபுல் பொட்டன்ஷியலை கொடுத்து ஏதோ உயிரை கொடுத்து அந்த டாஸ்க்காக பண்றதா ஆக்சுவலி ஃபீல்ஸ். அது உண்மையாவே உங்க யாருக்காவது ஃபீல் ஆகுதா? அதுதான் எனக்கு இல்ல அது வந்து நம்ம அவரு வந்து எல்லா டாஸ்க்லயுமே வந்து he is taking that kind of an ownership. ஓகேவா? எஸ் இத வந்து இப்படி எடுத்துட்டு போலாம், இது இப்படி பண்ணலாம், இது இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி ஃபன்ல போலாம், இப்படி போலாம் அப்படி போலான்னு அது அவர்கிட்ட நிஜமாலுமே இருக்கு, விச் இஸ் குட். அந்த வீட்டுல வேற யாருமே அது யோசிக்கிறது இல்ல, ரைட் பண்றது இல்ல. ரைட் அவருக்குன்னு ஒரு டீம் கொடுத்தாலோ இல்ல அவரு தனியா பண்ண சொன்னாலோ இல்ல அவரு ஒரு 2-3 பேரை சேர்த்துக்கிட்டு ஏதோ ஒண்ணு பண்ண ட்ரை பண்றாரு. அதுல சிலது ஃபன் வருது, சிலது ஃபன் வரல. அபி நிஜமா நீங்க பாத்தீங்கன்னா தான் வச்சுக்கோங்களேன். பேசுறீங்க விக்ரம் பத்தி. சரி ஓகே பேசுங்க. இல்ல இந்த விக்ரம்கிட்ட வந்து வாரம் எனக்கு இந்த இருக்க வாரம் அதை முதல்ல வக்ரம் ஆட் தான் பண்ணுங்க. பிடிக்காது. இந்த வாரம் ஆமா. அது இல்லாம எனக்கு அவரோட அந்த வக்ரம், அந்த சில டைம்ல வந்து அவர் கொஞ்சம் லைட்டா அவர் வந்து ஒரு சின்ன அந்த மாதிரி ஒரு சோர் லூசர் மாதிரி நடந்துக்கிறது அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. பட் ஆனா ஆனஸ்டாவே இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம விக்ரம்கிட்ட ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அது இது அவர் பண்றாரு. எஸ் அபி கரெக்ட் பண்றாரு. யாஸ் பொட்டன்ஷியல். பட் எல்லாமே ஏன் அது ஓவர் போர்ட் போகுது? தான் வந்து ரொம்ப ஓவரா எல்லாமே எனக்கு தான் நான் தான் அப்படிங்கிற லெவல்ல எல்லாமே ஓவர் போர்ட் கொண்டு போய் அந்த இருக்கிற பொட்டன்ஷியலும் அவருக்கு எடுத்துட்டு தான் இருக்கிறாரு. அது பாக்குறதுக்கு நல்லா இல்ல அப்படிங்கறது நான் ஃபீல் பண்றேன். அது நான் என்ன நினைக்கிறேன்னா அங்க மீதி இருக்கிறதெல்லாம் மக்கா இருக்கு. அதுங்க எதுவுமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிறது இல்ல, பண்றது இல்ல. சோ அத பார்க்கும்போது அட்லீஸ்ட் அவர் வந்து ஆமா நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு ஒண்ணு பண்ற மாதிரி எனக்கு தோணுது. So we have to give that kind of a doubt maybe. ஆக்சுவலி இன்னைக்கு இது நடந்த வந்து கிளாஸ் பிக் பாஸே கூட வந்து வேர் அவருக்கு இட் இஸ் கமிங் ஃப்ரம். என்ன பொறுத்தவரை எங்க இருந்து இது வருதுன்னா அந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு தெரியுமா? ஸோ ஓகே வாட் தே டூ இஸ் தே எனாக்ட் அ கேரக்டர். ஓகே, ஒரு எடுத்து அதை ஃபுல்லா அதை மட்டுமே வச்சு பண்ணி மாச கணக்குல வந்து அந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அவங்க. மேபி ஹி இஸ் டேக்கிங் எ பேஜ் அவுட் ஆஃப் தட் கேரக்டர். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருந்திருப்பாரு. மேபி அந்த மாதிரி ஒரு ஆக்டுக்காக பண்ணியிருக்காரு. அப்படியே எடுத்து இங்கே பண்ற மாதிரி தோணுது எனக்கு. அது வந்து மிச்சவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஆப்போசிட் சைட்ல எனாக்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து இவர் வந்து ஒரு மாதிரி பண்றாரு அப்படின்னா அதுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி அந்த ஸ்டேஜ்லயே மிச்சவங்க அதை எனாக்ட் பண்ணுவாங்க. இங்க என்ன பிரச்சனை ஆகுதுன்னா இவங்க எல்லா லூசு பசங்களும் ஒருத்தனுக்குமே அதுக்கு பேக் பண்ண மாட்டான். இவர் தனியா ஏதோ பண்ணும்போது இட் பிகம்ஸ் கைண்ட் ஆஃப் வியர்ட். கரெக்ட் எக்ஸாக்ட்லி. ஏன்னா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இது வந்து இவங்க பண்ணிருக்கும் போது அவங்க ஸ்கிரிப்ட் யூடியூப் சேனல்லே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஒன்று பண்றாருன்னா கூட வந்து ஒரு 4 பேர் அவரோட ஆள் இருப்பாங்க. அவங்க வந்து சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் மாதிரி வருவாங்க. இங்க வந்து எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு பி த ஹீரோ, நோ ஒன் வாண்ட்ஸ் டு பி த சப்போர்ட் ஆர்டிஸ்ட். எல்லாம் எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி முடிச்சாலும் கையை தட்டலாமே, கையை தட்டியிருந்தா நல்லா இருக்கும். கையை தட்டுங்கன்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா நோ ஒன் வாண்ட்ஸ் டு அப்ரிஷியேட். இந்த வீட்டில் அது வேற இப்போ பெருசா இருக்கு சரியா? யாருக்குமே அப்ரிஷியேஷன் இல்லை, எவனுக்குமே அந்த ஹியூமனிட்டின்ற ஒரு இதுவே இல்லாம போயிட்டு இருக்கு. அப்படின்ற போது இந்த வீடு அந்த மாதிரி இருக்கு. இவங்க வீட்டுக்குள்ள போனா இருக்காங்களா, இவங்க நிஜமாலே இந்த மாதிரி கேரக்டர் தான் தேடி பிடிச்சி உள்ள போட்டுருக்காங்களான்னு தெரியல. இந்த கானா வினோத் கண்டென்ட்டே இல்லாம காணாம போயிட்டு இருக்கானே, அதை பத்தி ஏதாவது நினைக்கிறீங்களா, பேசுறீங்களா? ஷோலே காட்ட மாட்டாங்க, நம்ம அது காட்டி டைம் வேஸ்ட் பண்ணணும் தான் நான் பாக்குறேன். ஒண்ணுமே இல்லைங்க, ஜீரோ கண்டென்ட். ரசிகன் நான் அதான் கேட்டேன். அவர் வந்து நாமினேஷன்ல வந்து எத்தனை நாள் ஆச்சு? 2 வாரமா 3 வாரமா? 3 வாரம் அப்படின்னா அதுல ஒரு
அதுல மக்கள் மறந்துருவாங்க. அதாவது நம்ம எப்படின்னா நாமினேட் ஆகி ஓட்டு ஆகி அரோராக்கு அந்த போயிருது. ஓட்ட பழக்கப்பட்டுக்கிட்டே இருந்தாதான் அது ஒரு இதுல இருக்கும். ஆக்சுவலா சீசன் 6ல அசீம் ஜெயிச்சதுக்கெல்லாம் முக்கிய காரணம் 15 வாரத்துல 13 வாரம் நாமினேட் ஆயிருப்பான். 13 வீக்ஸ் ஆஃப் நாமினேஷன். மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவனுக்கு வீக் 1ல இருந்து ஓட்டு போட்டு 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 ஒரு பழக்கத்துக்கு வந்துட்டானுங்க. ஆக்சுவலா இந்த எவிக்ஷனுக்கும் ஓட்டிங்க்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அத நானே ஒத்துக்கிறேன். ஆனா டைட்டில் அப்படின்றது ஓட்ஸ பேஸ் பண்ணி தான். அது உண்மை. ஏன்னா அது ஆடிட்டிங், அது ப்ராசஸிங்லாம் இருக்கு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்றேன். அப்போ அந்த வின்னிங்க்கு வந்து அந்த ஓட்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து கானா வினோத்துக்கு மக்கள் ஒரு 3 வாரமா போடாம, அது அங்கங்க ஸ்ப்ளிட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் திவாகர் போனதுக்கு அப்புறம் கானா வினோத்தோட கேமும் ஒண்ணும் பெருசா இல்ல. ரசிக்கிற மாரி இல்ல. பெருசா எந்த இடத்துலயும் இல்ல. சோ அதனால வந்து கானா வினோத் அதாவது அவர் இருந்த வரைக்கும் கானா வினோத்துக்கு ஒரு ஹைப் இருந்தது உண்மைதான். திவாகர் இல்லாத கானா வினோத்ன்றது பல்ல புடுங்கின பாம்பு மாரி. அது இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லன்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. வேஸ்ட் ப்ரோ. ஒண்ணுமே பண்ண போறது இல்ல. இப்ப இப்ப வந்து இவ்வளவு பெரிய சான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த ஸ்கூல் டெஸ்ட்ல அவர் என்ன பண்ணாருன்னு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களால சொல்லவே முடியாது. பிகாஸ் நத்திங். தேர் இஸ் நத்திங் டு டாக் அபவுட். நத்திங் இன்ட்ரெஸ்டிங் டு டாக் அபவுட் மேஜர்லி. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் இல்ல. வீக் வரமாட்டார் தோணுது நாமினேஷன்ல. வரமாட்டாரு. ஆமா, கானா வினோத் வரமாட்டார். அது அடுத்த வாரம் கொண்டு வந்து மொத்தமா தூக்கி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லது போட்டும். ஆக்சுவலா ப்ரொமோஷனே எப்படி பண்றானுங்கன்னா, அதுல வந்து அம்பேத்கரை பத்தி பேசியிருப்பாரு கானா வினோத். அத வந்து மியூட் பண்ணியிருப்பானுங்க சேனலு. அத ஏன்டா மியூட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. அது நமக்கே அது தப்புதான். ஒரு பெரிய தலைவர், ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றியவரு. அவருடைய பேரை சொல்லும்போது நீ ஏன் மியூட் பண்ணணும்? அதுக்கான தேவையும் இல்ல, அவசியமும் இல்ல. அது நீ பண்ற அப்படிங்கிறப்போ வன்மையான கண்டனத்துக்குரியது. அது மேட்டர் இல்ல. ஆனா அத வச்சு ஒரு புரொபகண்டா பண்ணிட்டு இருக்கானுங்க. வினோத்த பாத்தீங்களா? அ அவர் அம்பேத்கர் பேரை சொல்றத மியூட் பண்றாங்க. அவருக்கு வந்து அநியாயம் நடக்குது. அப்படின்னு சொல்லி ஒரு அப்படின்னு சொல்லி ஒரு பிஆர் வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க. டேய் அது வன்மையான கண்டனத்துக்குரியது தான். நாங்களும் கண்டிக்கிறோம். சேர்ந்து நாங்களும் பேசுறோம். அவன் இந்த வாரம் என்னடா கேம் ஆடுனா? அத சொல்லுங்கடா. இந்த வாரம் இல்லடா. திவாகர் போனதுக்கு அப்புறம் கானா வினோத்தோட கேம் என்னடா சொல்லுங்கடா. அது ஒரு ப்ரோ 4 ஒண்ணுமே பாயிண்ட். நான் சொல்றேன்ல உங்களுக்கு. ஆ ஹி ஹாஸ் நத்திங். ஓகே. அதுக்காக வந்து இப்ப வெளியில வந்து தே ஸ்டார்டட் அட்டாக்கிங் பீப்பிள். வந்து காணாம நீங்க என்ன பண்ணலான்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, உங்கள ஒரு அட்டாக். உங்கள வந்து மிரட்டுறது. இந்த வேலைய தான் பண்ணிட்டு திரியிறாங்க இவங்கலாம். எனக்கு எனக்கு கடிச்சு கடிச்சு உடம்பெல்லாம் புண்ணா இருக்கு. நீங்க வேற இப்பதான் நான் ட்ரீட்மெண்ட் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆத்திக்கிட்டு இருக்கேன். சிரிச்சுட்டு போயிடணுங்க. இவங்கலாம் யார்ரா நீங்கலாம் கிளவுன்ஸா இருக்கீங்கன்னு சொல்லி சிரிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அட பாவிங்களான்ற மாதிரி என்ன ப்ரூட்டலா அட்டாக் பண்ணிருக்காங்க என்னையெல்லாம். இல்ல அந்த டீம் வந்து எனக்கு அவரை சிரிப்பு பத்தி தான் வருது. இவங்க ஏதாச்சும் எப்படி ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. கண்டென்ட்டே இல்லையடா. எப்படிடா ஜெயிக்க வைப்பாங்க? இல்ல அவரை பத்தி புகழ்ந்து ஜெயிச்சாலும் இது பேசினா எப்படிடா கூட பரவாயில்ல. ஒட்டுன்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. அவரை பத்தி புகழ்ந்து பேசினா கூட பரவாயில்ல. மத்த எல்லா கண்டஸ்டன்ட்டையும் அசிங்கமா மெசேஜ் போடுறாங்க, பேசுறாங்க. புகழ்ந்து பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு புரியுதா அது? அதான் புரியுது. அது ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ரசிகன் புகழ்ந்து பேசுறதுக்கு ஒண்ணு இல்லைன்னா அடுத்து என்ன பண்ணணும்? கையில் எடுக்க வேண்டியது அவதூறு. இப்போ வந்து தெளிவா அதேதான். ஒரு தெரிஞ்சு போச்சு. நம்ம வினோத்துக்கு நான் ஒரு காம்படிட்டரா வந்து நிக்க போறது யாரு அப்படின்னு சொல்லி இவங்க கெஸ் பண்ணிட்டாங்க. விஜே பார்வதி அப்படின்னு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா விஜே பார்வதிக்கு எதிரான எடிட்ஸ், கேரக்டர் அசாசினேஷன் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இந்த வீட்ல வேற யாருக்கு நான் சிம்பிளா கேக்குறேன். வேற யாருக்கு நீ கொடுப்ப? நீ யார்? ஓரளவுக்கு கேம் ஆடினவங்க, ஓரளவுக்கு பாசிட்டிவோ நெகட்டிவோ இந்த ஷோவ வந்து ரன் பண்றது யாரு? யாரு இந்த ஷோவ வந்து 50 நாள் எடுத்துட்டு வந்தது யாரு? இத நீங்க பேஸ் பண்ணீங்கன்னா யார சொல்லுவீங்க நீங்க? ப்ரோ கண்டிப்பா இவங்க என்னலாம் இவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது சரியா? பாரு இஸ் நாட் அ வின்னிங் மெட்டீரியல். இவங்களுக்கு அது எத்தனை வாட்டி சொன்னாலும் இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இது நாட் அ வின்னிங் மெட்டீரியலா? யார் சொன்னா? பாரு இஸ் நாட் அ நான் வின்னிங் சொல்றேன் மெட்டீரியல். தரமாட்டாங்க. சேனல் அது தரமாட்டாங்க. உங்களோட என்ன பண்ணுங்க? பிரச்சனை. இல்ல அது நீங்க எப்படி நினைக்கிறீங்க. நாங்க நான் அதுல நினைக்கல ப்ரோ. நான் முரண்படுறேன். பார்வதி வந்து அவங்களுக்கு குடுக்கலாம். நெகட்டிவ்ஸ், பாசிட்டிவ்ஸ் இதெல்லாம் இருக்கிறவங்க தான் ஒரு கண்டஸ்டன்ட். அவங்ககிட்ட நெகட்டிவ்ஸ் இருக்கு, மாற்று கருத்துக்கள் இருக்கு. அட் த சேம் டைம் இந்த ஷோக்காக அவங்க போட்ட எஃபர்ட் இருக்குல்ல, அத நீங்க வெளியில எடுக்கவே முடியாது. நேத்து நைட்டு பாத்தீங்கன்னா, எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் போய் தூங்குனாங்க. காலையில எல்லாருக்கும் முன்னாடி எந்திரிச்சு வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு எஃப்ஜெட்ட கெஞ்சுறாங்க. என்னால முடியலடா, நான் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேன். முடியாது வந்து வேலை பாருன்றான். தன்னோட ரோல்லயே இருந்து இருக்கிற எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சு
அவங்க முன்கோபம் படக்கூடிய ஆளா இருந்தாலும் கத்துறவங்க அவங்க ஒரு வேற மாதிரி தான் ஒரு கேம் ஆடுவாங்க. ஆனா பொறுமை, நிதானம் எல்லாத்தையும் இப்படியும் ஒரு பார்வதி இருக்க முடியும்ன்றத காட்டியிருக்காங்க ஆக்சுவலா. ஸோ திஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் சீரியஸ்லி அப்ரிஷியபிள். எப்படி நம்ம விக்கல்ஸ் விக்ரம் வந்து 35 நாள் அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கேம் ஆடினப்போ அவனை வந்து நம்ம கழுவி ஊத்தணும். ஆனா பார்வதியுடைய இந்த அமைதி வந்து பாராட்டுதலுக்குரியதுன்னு சொல்றேன். அது மாதிரி டெடிகேட்டடா இந்த கேமை யார ஒண்ணு டெடிகேட்டடா யார் ஆடினாங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டு ஷோ முடிச்சுட்டு போடாங்கிறேன் நான் அவங்கள. வேற யார் இருக்கா நீங்க சொல்லுங்களேன். இன்னொரு 2 பேர் சொல்லுங்க நீங்க. இல்ல ப்ரோ இவங்களுக்கு கொடுக்கலாம்னா யாரு கொடுப்பீங்க சொல்லுங்க. கானா வினோத்துக்கா? சத்தியமா சான்ஸே சொல்றேன். இல்ல. அதுக்கு நீ இவனுங்க வந்து இப்பயே சொல்றேனே அதுக்கு 70 நாள்ல இழுத்து மூடிட்டு போயிடலாம். இவனுங்க கானா வினோத்துக்கு டைட்டில் கொடுக்கறதுக்கு. அது இருக்கு. என்ன எஃபோர்ட் போட்டாரு கானா வினோத். ஒன் லைன்ல காமெடி பண்றதை தவிர்த்து மார்க் பண்றது, புள்ளி பண்றது, திவாகரை வச்சு மட்டுமே கண்டென்ட் பண்ணது, பாட்டு பாடினதை தவிர்த்து கானா வினோத் வேற என்ன பண்ணாரு சொல்லுங்க. அவர் கேமுக்காக பார்வதி எதுவுமே கிட்ட பண்ணலையாங்க. அஃப்கோர்ஸ் பார்வதி வந்து எல்லா ப்ரோமோலையும் வந்ததுக்கான காரணம் என்னன்னா ஷி டிட் சம்திங். நீ ஷோவையே கிட்டத்தட்ட 50 நாள் நீ பார்வதியை வச்சுதான் நடத்தின. பார்வதி ப்ரோமோவை பார்த்துட்டு தான் அந்த எபிசோட்ல என்னமோ இருக்குன்னு போய் அவன் ஷோ பார்த்துருக்கிறான். சோ அப்படின்னா தெரியுது ஷி ஹாஸ் புட் எஃபர்ட் போட்டிருக்கிறா. கண்ணுல அடிபட்டு ஒரு பக்கம் வந்து கண் பார்வை தெரியாம போனப்போ கூட அந்த கேமுக்காக அவ நின்று இருக்கா, விளையாடி இருக்கா. விக்கல்ஸ் விக்ரமோட சண்டை போட்டுட்டு இருப்பா. ஒரு சீன்ல நான் சொல்றேனே, ஒத்தரம் கொடுத்துட்டு இருப்பான் திவாகர் பக்கத்துல நின்னு. நீ பாட்டுக்கு ஒத்தரம் குடுறா, நான் பாட்டுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கேன்னு விக்கல்ஸ் விக்ரம் எதிர்த்து பேசிட்டு இருப்பா. இவன் என்கிட்ட செம்மையா இருக்கும் அந்த சீன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இவன் கண்ண தலையில ஒரு கைய தலையில வச்சிருப்பான், இன்னொரு கையில துணியை வச்சு கண்ணுல ஒத்தரம் கொடுத்துட்டு இருப்பான். நீ குடு நான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பா விக்கல்ஸ் விக்ரமோட. இதைத்தான் சொல்றேன். அப்போ இந்த கேமுக்காக ஒரு டெடிகேஷன் ஒருத்தவங்க பண்றாங்கல்ல, அத அந்த வீட்டுக்குள்ள வேற யார் பண்றா? வியனாலாம் ஐயோ அடிபட்டுரும், அடிபட்டு மூஞ்சி போச்சுன்னா என்ன ஆகுறது, என்னோட ஹீரோயின் கனவு பாலா போயிடாதா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு மத்தியில சோ அதான் சொல்றேனே, ஒரு மீடியா பர்சனுக்கு ரசிகன் முகம்ன்றதுதான் முகவரியே. லைட்டா மூஞ்சில கீறல் விழுந்தா கூட அவன் கரியரே க்ளோஸ். அத பத்திலாம் யோசிக்காம திரும்ப ஒரு கம்பேக் கொடுத்து அந்த வாரம் ஒரு கேம் ஆடினால, நீ விஜய் பார்வதிய வந்து நீ கொடுக்க மாட்டேன்னா புரியல. நான் இன்னைக்கு சொல்றேனே, அவங்க தர மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஏங்க நம்ம பேசுறத வச்சுதாங்க அவங்க கொடுக்கணுமா வேணாமான்ற முடிவெடுப்பாங்க. மக்கள் அவங்க சோசியல் மீடியால மக்கள் என்ன விரும்புறாங்க இதெல்லாம் அவன் பார்ப்பான். சோ நான் அது வந்து விஜய் பார்வதி நீங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லல. இந்த கேம்காக டெடிகேட்டடா இருந்த ஒரு நபரை நம்ம புறக்கணிச்சிட கூடாதுன்னு சொல்றேன். அவ்வளவுதான், சிம்பிள். பாப்போம் என்ன பண்றாங்கன்ட்டு. அசியா கோவஸ் போட்டாரு. குடு குடு. சாம் தூங்க போயிட்டானா என்ன? ஆமா நான் கொடுத்துட்டேன் உனக்கு, நீங்க எடுக்கல. ஓகே ஓகே எடுக்கிறேன். பிபி ஃபேன்கள் பேசுங்க. ஹலோ, கேக்குதா? சொல்லுங்க. யா கேக்குது. அதான் செய்யன் ப்ரோ சொன்னது கேட்டுட்டு இருந்தேன். கரெக்டா சொன்னீங்க. ஸோ இது மாதிரி வந்து உண்மையாவே நீங்க நியூட்ரலா இருந்தா கூட ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணா அப்படி அடிப்பாங்களோ அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இங்க பயந்துட்டு இருக்காங்க, பேச மாட்டாங்க, ஓப்பன் அப் பண்ண மாட்டாங்க. ஸோ அது நியூட்ரலா இருந்தா கூட உங்களுக்கு வந்து ஒருத்தவங்க ஆடுற கேம் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அது ஓப்பனாவே யாருமே பயப்படாம சப்போர்ட் பண்ணலாம். இது எல்லாருமே பேச ஆரம்பிச்சாதான் வந்து அங்க வந்து உள்ள இம்பாக்ட் ஆகும். ஸோ இது இந்த மாதிரியே போயிட்டு இருக்கிறதுனாலதான் ஒட்டுமொத்த வீடுமே வந்து என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா பார்வதியை அடிச்சாதான் நம்ம வந்து பெரிய ஆளு. இப்ப இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து நிறைய பேர் நாமினேஷன்ல இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்து அவங்களுக்குள்ள அடிச்சுக்க மாட்டாங்க. எப்படி சுத்தினாலும் இவங்களை எது பண்ணாதான் நம்ம வந்து ஷைன் ஆக முடியும், நமக்கு ஓட் பேஸ் கிடைக்கும்ன்ற மாதிரியே ஒட்டுமொத்த வீடுமே அவங்களை கார்னர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை நம்ம இங்க வந்து வாய்ஸ் அவுட் பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து உள்ள வந்து இந்த கேம் சேஞ்சஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அதனால வந்து இவரை மாதிரி நிறைய பேர் வந்து இன்னும் ஓப்பனாவே வந்து பாருக்கு சப்போர்ட் பண்ணலாம். அதான் நான் சொல்ல வந்தேன். நான் ஒண்ணே மட்டும் பாரு சொல்றேன். ஃபேன்ஸ்லாம் இருக்காங்களே, தேர்ஸ் பாரு ஃபேண்டம்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் ஒரே not like people are afraid, they just don't like this toxic abusers. அவ்வளவுதான். I've seen பாரு fans, I've seen பாரு fandoms.
போஸ்ட் போடும்போதெல்லாம் வர்றாங்களே. பேசுங்க, யாரும் பேச நான் தான் பிரியா. பேசுங்க பிரியா. அவங்க பிபி ஃபேன் கேர்ளோட எடிட் பார்த்து ரொம்ப நல்லா இருந்தது.